ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சென்னை. இன்றைக்கி நம்ம ப்ரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபி இது. இதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கேரட், தேங்காய், இஞ்சி, வெங்காயம், தக்காளி. இப்போ கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ப்ரெட் ரெசிபியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்க்கலாம், ஆப்ஷன் தான். தக்காளி சேர்க்கலனாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பைஸாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். கேரட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ரா வெஜிடபிள்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, கேரட்டு, இஞ்சி, அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா பிளெண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் கலர் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக தூர கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெறும் ஒயிட் பேச்சஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் சோறு வடித்த சாதம் சூடான சாதம் தான் சேர்த்துருக்கேன். சூடாவோ ஆறுனாவோ சாதமோ சேர்த்துக்கலாம். பழைய சாதம் சேர்க்கக்கூடாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிர் தான் சேர்த்துருக்கேன். தயிர் இல்லைங்கிறவங்க சோடா உப்பு இல்லைன்னா சமையல் சோடா அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிடுச்சு. தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்க்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அரைச்ச பேஸ்ட்டை எல்லாத்தையுமே எடுத்து அந்த வெங்காயம், கேரட், தக்காளி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் இந்த பேட்டரையும் அது கூட சேர்க்க போகிறோம். இந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அது நல்லா ஸ்பைசஸ் வந்து சேர்க்குறப்ப நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, ஒரு ஃப்ளேவராகவும் நமக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கிட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுங்கிறதுனால சில்லி பவுடர் அண்டு மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை பொரித்து எடுக்க போகிறோம். இதை டைரெக்டாக பொரித்து எடுக்கணும்னா எடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் டிப் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடலை மாவில் நல்லா கரைச்சி வச்சுட்டு இதை முக்கி நம்ம ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி அப்படியும் நீங்கள் செய்யலாம். இப்போ இதை நான் வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். இதை அப்படியே பொரித்து எடுக்கனாலும் நீங்கள் அதை பொரித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை அப்படியே பொரித்து எடுக்காமல் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி தான் பொரித்து எடுக்க போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். இந்த ப்ரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பால் ஷேப் எல்லாத்தையுமே சேர்த்து ப்ரெட் க்ரம்ஸை அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. வடை மாதிரி நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஒரு பால் ஷேப்பை எடுத்து நீங்கள் பொரித்து பார்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கா எப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்றா நீங்கள் பொரித்து எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், இல்லை மொத்தமாக போட்டு பொரிக்கனாலும் நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக நீங்கள் முட்டையை டிப் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைன்னா கடலை மாவில் நம்ம பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி அந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு போண்டா, முட்டை போண்டா செய்கிற மாதிரி ப்ரெட்டையும் உள்ளே வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போண்டா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். மற்ற மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் பிடிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிறது ப்ரெட்டு,
வெளியிலையும் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணதுனால இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஆயில் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, பணியார சட்டியில் பணியாரம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இது எல்லாமே வெந்ததுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். கட்லெட் டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பிரெட் கட்லெட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பணியாரக்கல்லில் செய்கிறதுனால நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் அப்படின்னீங்கன்னா, இதே மெத்தடை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பணியாரக்கல்லில் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. பிரெட் கட்லெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இனிமேல் நம்ம அடுத்து வந்து பணியாரக்கல்லையும் இதை செஞ்சலாம். ஆனால் பணியாரக்கல்லை யூஸ் பண்ணுறதுக்கு நான் பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கலை. இதை அப்படியே ரோல் பண்ணி நீங்கள் வந்து பணியாரக்கல்லை வச்சுட்டா போதும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பணியாரக்கல்லையில் உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான பிரெட் கட்லெட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரெட் பணியாரம்னு நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஈஸியான பிரெட் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.